தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் அதிமுகவிலிருந்து அதன் உரிமை மீட்பு குழு ஓபிஎஸ் அணியின் நிர்வாகி திரு ரெட்சன் அம்பிகாபதி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக இந்த அணியோடு கூட்டு சேர்வார், அந்த அணியோடு கூட்டு சேர்வார் என்ன போன்ற பல செய்தி தகவல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர், அதை இயக்க வருபவருமான திரு ஓபிஎஸ் அவர்கள் தாவேகா தொடர்பாக தன்னுடைய ஆதரவு கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக கூட அதன் மீது நிறைய விமர்சன கருத்துக்கள் தொடர்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம திரு ரெட்சன் அம்பிகாபதியோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இப்போ தலைப்பில் குறிப்பிட்டது போல் தமிழக வெற்றி கழகம் நாள்தோறும் செய்திகளில் வரதை நம்ம பார்க்குறோம். ஆதரவு, எதிர்ப்பு, எங்களது கழக கரூர் 27க்கு பிறகு கழக ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் 2 நாள் முன்னாடி கூட பேட்டியில் வந்து இல்லை அதை நான் முடிச்சிடறேன். அப்படி இருக்கும்போது நிறையா எதிர்ப்புகள் போகுது, ஆதரவு போகுது, அவர் இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பாராட்டு, ஏறக்குறைய ஒரு பாராட்டு தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அது நிறையா கருத்து விமர்சனம் உருவாக்கி இருக்கிறது. என்ன திடீர்னு தாவிக்க இவ்வளோ பாராட்டு தெரிவிக்கிறாரு? இல்லை, அவர் எப்போவுமே வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதுமே நான் கண்டிப்பாக அது யாராக இருந்தாலும் வரட்டும் வர இருக்கிறது தான் சொல்லியிருக்காரு. யார் வந்தாலும் புதுசாக இளைஞர்களுக்கு யாராக இருந்தாலும் வழிபட்டுறது தான் நம்ம காலங்காலமாக. இப்போ ஒரு உண்மையான தலைவர், எந்த தலைவராக இருந்தாலும் பெருந்தன்மையாக எப்போதும் புதுசாக ஒருத்தர் வராங்கன்னா அவங்க வரவேற்று தான் ஆகணும். மக்கள் தான் முடிவு பண்ண நம்ம எதுவாக இருந்தாலும் யாரையும் வாழன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி விஜய் வந்து மக்களை பார்த்துருக்காங்களே, பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாங்களேன்னு கேட்க சொல்ல, பார்த்தது நல்ல விஷயந்தான், அதை பாராட்ட வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்காரு. நேராக போய் பார்க்கலையாண்டி, ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்துருக்காரு. அதுக்காக பாராட்டுகள். அதுவும் பத்திரிகையில் கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கூட்டணி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜனவரியில் வந்து புயல் கூட அடிக்கும், என்ன எப்போ கூட்டணி என்ன மாறும் கூட பேட்டி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி வேணால் ஒரு பெரிய பூகம்பம் புயல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரிக்கு மேலே. என்ன பூகம்பம் புயல்? இல்லை, அதான் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து என்னென்னா, நான் நினைக்கிறது, தலைவர் நினைக்கிறது என்ன இருக்குன்னா, இவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்று அணி உருவாக்குவார். அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதை பயன்படுத்தினார்னா அவர் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தான் எங்களோட கருத்து. என்னோட கருத்தும் அதுதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் அவருக்கு வந்து இப்போ செல்வாக்கு எங்கே இருக்குன்னு எப்படி ஒரு செல்வாக்கு இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு கட்சி ஆரம்பித்தா தனியாக நின்று பண்ணால் மட்டும்தான், அவர் தலைமையில் நின்று பண்ணால் தான் தமிழ்நாடு முழுவதும். இப்போ வந்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செல்வாக்கு எங்கன்னு கேட்டால் மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம் நம்ம சொல்லிடலாம். திமுகவுக்கு கேட்டிங்கன்னா சென்னை மாவட்டம், தஞ்சாவூர் மண்டலம் திமுக செல்வாக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கட்சிகளுக்கு செல்வாக்கு இல்லையா? இல்லை, தமிழக முழுவதும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட இடத்துல நிறைய செல்வாக்கு இருக்குன்னு அந்த கூட்டணி பேரம் பேச சொல்ல இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையிலேயே வந்து இவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா, இவர் ஒரு தனியாக வந்து இவர் தலைமையில் நின்னால் மட்டும்தான் எந்த மாவட்டத்தில் இவருக்குன்னு செல்வாக்கு இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். நிறைய பேர் பவன் கல்யாணம் மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பார்த்தோன்னா யாரோ செல்லூர் ராஜாவட்டும், ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே கூட்டணிக்கு வாங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம அமமுக தலைவரோட சொன்னார், கூட்டணி வந்து இவங்க தான் கெஞ்சிட்டு இருக்காங்கண்டி, அவங்க வந்து அவர் வர மாதிரி தெரியல, வரமாட்டார். ஏன்னா இவங்களை நம்பி யாரும் எவ்வளோ பேர் துரோகம் பண்ணியிருக்காரு. இவர் வந்தால் யாரும் துரோகம் பண்ணுவார்னா தினகரன் நல்லா டெய்லி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கார். அவர் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது தினகரன் அவருடைய பேட்டி. அப்படிப்பட்ட நிலைமை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட நிலைமை பரிதாபக்குரிய நிலைமையாக தான் இருக்குது. ஒரு கட்சி வந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமையில தான் அவங்க விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், விஜய் வந்து நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் பவன் கல்யாணம் மாதிரி ஆகலை. பவன் கல்யாணம் வந்து இப்போ இதே ஆந்திராவில் வந்து அவர் முதல் தேர்தலில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி வைக்கல. முதல் தேர்தல் வந்து 7% ஓட்டு வாங்கி தனியாக நின்னார். எந்த எதுவும் அவர் 2 எம்எல்ஏ எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சார் தெரியல எனக்கு. இருந்தாலும் 7% ஓட்டு வாங்கினன்றது நிச்சயம். அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி செல்வாக்குன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி வச்சு நம்ம 2வது எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு. இதே சிரஞ்சீவி கூட ஒரு நல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து 18 சீட்டு ஜெயிச்சாருன்னா ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய வெற்றி. அவர் அப்படியே அது தக்க வச்சுருந்தா அடுத்து முதலமைச்சர் அவர் தான். ஏன்னா அது கட்சி ஆரம்பித்து 16% ஓட்டு வாங்கினார். 16லேருந்து 17% ஓட்டு வாங்கியிருக்காரு. 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காருன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட பேரறிஞர் அண்ணா ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 15 சீட்டு தான் முதல் எலெக்ஷனில் ஜெயித்தோம். 2வது பொது தேர்தல் 50 ஜெயித்தோம்.
அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிச்சோம். அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர வெற்றி தான் பெரிய உண்மையான வெற்றி. கூட்டணியோட தான் அந்த ஆட்சி அப்போ பிடிச்சாங்க. அதான் கூட்டணியோட தான் அப்புறம் ஆட்சி பிடிச்சாங்க. அதனால் வந்து விஜய் தலைமையில் வந்து இப்போ நின்னா மட்டும்தான் அவர் 15 சீட்டு வந்தாலும் சரி 25 வந்தாலும் சரி அதுதான் அவருக்கு வெற்றி அவருக்கு. அதை விட்டுட்டு இவர் எங்கேயாவது ஒரு கும்பலில் கோவிந்தான்னு போனாருன்னா ஜென்மத்துக்கும் முதலமைச்சர் ஆக முடியாது. அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் நினச்சி பார்த்து அவர் கூட இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நம்ம இது பொதுவான கருத்தாக நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. கூட இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக. யாரை வந்து இவர் வந்து அதான் தினகரன் சொல்லியிருக்காரு, இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆகிறதுக்காக இவர் கட்சி ஆரம்பிக்கல. இவருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது முதல் தெரிஞ்சிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அவர் போக முடியும். அது தெரியாத இஷ்டத்துக்கு நம்ம வந்து உடனே எடுத்தவொடனே கூட்டணி வச்சா இவர் எந்த மாவட்டத்தில் செல்வாக்கு கூட தெரிஞ்சிக்காதையே சாகிற வரைக்குமே தெரிஞ்சிக்க முடியாது. அப்புறம் யாருமே கட்சி ஆரம்பித்தா யாருக்கு நம்ம எவ்வளோ செல்வாக்குன்னு தெரிஞ்சிக்காத நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா எனக்கு தான் அசிங்கம் அது. அப்படிப்பட்ட ஒரு அவர் அந்த மாதிரி நிலைமைக்கு போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். தாவேகா வந்து தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை இந்த நொடி வரைக்கும் தெரியப்படுத்தலை. ஆமாம், அவர் தனித்து தான் இருக்கிறாரு. இல்லை அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அண்ணா அவர் தலைமையில் மட்டும்தான் கூட்டணி பங்கு கொடுக்குறேன். மக்கள் விரும்பும் முதல்வர்னே பிரச்சாரம் பண்ணி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மக்கள் விரும்பும் முதல்வர் சொன்னதுக்கப்புறம் அந்த முதல்வர் மாற்றினாருன்னா அவரோட மரியாதை வந்து கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் இருக்குண்ணே. அதுக்கப்புறம் நிறைய அவர் அறிவிச்சதுக்கு அப்புறமா அவர் மாநாடு பிரச்சாரம் கரூர் இல்லை எல்லாத்துலேயும் நிறைய நடந்துருச்சு. கண்டிப்பாக. இப்போ தற்போது நிலை பார்க்கும் பொழுது அவர் வந்து கூட்டணி எந்த கட்சி அப்படின்னா அறிவிக்கல. ஆனால் அவர் அறிவிக்கல. ஆனால் எல்லாரும் இன்னும் யாரையும் கூப்பிடல வேற. மெயினாக நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் டிசம்பர் வரைக்கும் பிரச்சாரம் போகிற வரைக்கும் யாரையும் கூப்பிட வேணாம் தான் இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணது நிறைய கட்சி, சின்ன சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கொடுக்காது இருக்காரு தான் நான் கேள்விப்படுறேன். அவர் எப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எல்லோரும் அழைச்சி பேசுகிறாரோ அப்போ தான் அதனோட உண்மையை தெரியும் அவருக்கு யார் வராங்கன்னு. யாருக்கும் அழைப்பே கொடுக்கலையே அவர். யாருமே கிட்டே தலைவர் அவரே டேரெக்டாக தலைவருங்களே எவ்வளோ பேர் இப்போ வந்து யாரெல்லாம் இப்போ கூட்டணி இல்லாத இருக்காங்க அவருக்கே தெரியும். அது இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் தான் யோசிக்கணும், அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாமா. அப்போ தான் நம்ம தலைமையில் சொல்லிட்டோம் எப்படியாவது எதுவும் முன்னெடுப்பு பண்ணி ஆகணும். சரி அப்போ நம்ம யார் கூப்பிடலாம், இப்போது யார் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, ஓபிஎஸ் இருக்கார், இல்லைனா ஐயா ஓபிஎஸ் இருக்காங்க, இல்லைனா தினகரன் ஐயா இருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ இவர் தான் ஃபோன் பண்ணி பேசணுமே கிடையாது. அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இவர் எதுவுமே பேசாத இருந்தாருன்னா யாரும் வந்து இவர் வந்து இவரை தேடி வராங்கன்னா அவனை கவுக்க தான் வராங்கன்னு அர்த்தம். இவராக முடிவு எடுத்தாருன்னா அது மேலே போகிறான்னு அர்த்தம். இதுதான் உண்மை அரசியல். அந்த கணக்கு வழக்குகளிலிருந்து விஜய் வந்து சரியா இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அதில் வந்து அவர் செஞ்சாதான் வந்து இவருக்கு தலைவராக உருவாக முடியும். இவரை வேற ஒருத்தர் வந்து பார்க்குறான்னா இவர் கீழே இருக்கவன் தான் வந்து பார்க்குறான்னு அர்த்தம். இவர் போய் பார்த்தாருன்னா இவர் கீழே இருக்கணும் இவர் பார்க்குறாரு அர்த்தம். அதனால் இவர் தலைவன் ஆகணும்னா இவர் கீழே இவருக்கு அடுத்தது யார் இருக்காலும் அவங்கள பார்த்து இவர் பெரிய ஆள் ஆகணும். அப்போ தான் அந்த கட்சி வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்கமாக மாறும். இல்லைனா மாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதிமுகவோட உரிமை மீட்பு குழு அந்த பயணம் எப்படி போயிட்டுருக்கு? உரிமை மீட்பு குழு நாங்கள் வந்து ஏற்கனவே அதான் கோர்ட்டு மூலயமா அந்த இதுக்கு நம்ம இப்போ கூட லாஸ்ட்டு 2 மணியில் சொல்லியிருக்காரு. உரிமை மீட்பு குழு அந்த தேர்தல் ஆணையத்துலேயும் எல்லாம் இந்த நீதிமன்றத்துலேயும் எங்களை வழக்கு போயிட்டுருக்கு. எவ்வளோ இந்த டிசம்பருக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு என்பது என்ன? நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக அந்த மாதிரி ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அவர் இப்போட கருத்து சொல்லியிருக்க பாட்டாளி மக்கள் கட்சியாக 2ஆக உடஞ்சிருக்கு. அதே மாதிரி அதிமுக 3ஆக உடஞ்சிருக்கு, 4ஆக உடஞ்சிருக்கு. இப்போ செங்கோட்டையனும் உள்ளுக்குள்ளே போர்க்கொடி தூக்கியிருக்காரு. அவரும் இது வரைக்கும் ஒட்டாதான் இருக்கார். யாரும் தலைவருக்கும் அவருக்கும் இது வரைக்கும் தொடர்பே இல்லை. அவர் பாட்டுன்னு வர்றாரு, அவர் பாட்டுன்னு போகிறாரு. இவங்களும் வந்து அவங்கள பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அவரும் வந்து இவங்கள எதுவும் கேட்குறதில்ல. அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு தனி தீவு மாதிரி தான் இருக்கக்கணி நம்ம எவ்வளோ பேர் பதவி விட்டு எடுத்தால் கூட யாரும் இன்னும் கட்சி விட்டு போகல. இருந்தாலும் எல்லாம் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க. எப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அந்த நீர்ப்புத்த நெருப்பாக தான் ஈரோட்டில் அந்த மாவட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். கண்டிப்பாக அது தேர்தல் சமயத்தில் வெடிக்க தான் போகுது. அதனால் நிறைய பிரச்சனை வந்து இவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் மூடி மறைச்சிட்டு விஜய் வந்தால் அதை சரி கட்டினான்னு தான் இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அது நடக்கிற மாதிரி நடக்காது தான் எனக்கு தோணுது. இப்போது அதிமுகவோட உரிமை மீட்பு குழு அமமுக தனி கட்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், அவங்களும் அதிமுக கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் அதிமுக நாங்கள் எதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கணும்? அதுதான் இது வந்து எம்ஜிஆர் இந்த உரிமை மீட்பு குழுவோடு இப்போ சமீபத்திய அண்ணன் செங்கோட்டையனாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்துட்டாங்க. யாருமே வந்து உரிமை மீட்பு குழுக்குள்ள வந்துட்டாங்களா? எல்லாமே உரிமை மீட்புக்குன்னா உரிமையை எல்லாரோட கருத்து அது நான் புரிஞ்சுக்கிறேன். எல்லாரோட ஆசை எதிர்பார்ப்பு அதுதான். நீங்க சொன்ன உரிமை மீட்பு குழுக்குள்ள வந்துட்டாங்களா? கண்டிப்பாக வர வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது.
எல்லாருமே ஒரே கருத்துக்கு உள்ளவங்க தான் இந்த மாதிரி அதிமுக கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க, சசிகலா சின்னம்மா சசிகலா அம்மாவும் இருக்காங்க, செங்கோட்டையனும் அப்படி தான் இருக்கார், தினகரன் வேறு கட்சி ஆரம்பிச்சு அவரும் அப்படி தான் இருக்கார். எல்லாருமே வந்து அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே இதை இயக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கணும். நாங்கள் யாரும் வந்து புது கட்சி ஆரம்பித்து நாளைக்கே இன்னும் அதிமுக ஒழிக்கணும் அழிக்கணும்னு நாங்கள் பேச மாட்டோம். ஏன்னா அது அதிமுக எங்கள் கட்சி. என்றைக்கு இருந்தாலும் வந்து இவர் தலைவர் மாறலாம். எடப்பாடி எப்போ மாறுறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக தோத்தாருன்னா மாறி தானே ஆகணும். அப்போ யாராவது ஒரு புது தலைவரை சொல்லி எல்லாம் ஒன்றாயிடுவோம். அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஏறக்குறைய ஒரு ஆண்டு ஆகுது இந்த உரிமை மீட்பு குழு. ஆமாம். தொடர்ச்சியாக நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இப்போ எடப்பாடி தரப்பிலிருந்து எந்த விதமான உங்களுக்கு ஆதரவான நிலையும் எடுக்கிறதா தெரியல. ஆனால் இப்போ வர தேர்தலில் வந்து ஒருவேளை தோல்வியை தழுவினால் அதுக்கப்புறம் தலைமை மாற்றப்படும். அந்த தலைமையின் கீழே நீங்கள் ஆமாம், எந்த கட்டத்தை எங்களுக்கு வந்து நகருவீங்களா? எடப்பாடி மட்டும்தாங்க எங்களுக்கு வந்து கட்சியை வந்து அழிச்சிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் துரோகம் பண்ணி எல்லாரும் அரவணைக்கிற தன்மை கிடையாது. தலைவர்னால் எல்லாரையும் அரவணைக்கிறவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட எவ்வளோ பேர் பார்த்தாச்சு. நம்ம எவ்வளோ எல்லாம் எத்தனையோ ஆண்டுக்கு நம்ம எல்லாம் அதிமுக இயக்கத்தில் இருக்கோம். நம்ம எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. தலைவர் வந்து என்னன்னா எந்த தலைவராக இருந்தாலும் அது சாதாரண அடிமட்ட தொண்டை கூட வெளியே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு உண்மையான தலைவராக இருந்தால் அது ரெண்டாம் கட்ட தலைவர் எல்லாருமே வேணான்னு சொல்கிறாருன்னா அப்போ இவர் எங்கே இந்த கட்சியை காப்பாற்ற போகிறாரு? கட்சியை காப்பாற்ற இவர் சொந்தமாக கட்சி ஆரம்பித்து தான் தெரிஞ்சிருக்கோம். இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இருக்காருன்னா அண்டே கூட ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. உடனே அந்த கருத்து வேறுபாடு உடனே ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு உனக்கு உனக்குள்ளே என்ன பிரச்சனை இது ஏதோ வந்து நான் பார்த்துக்கிறவா அப்படின்னு சொல்லி அப்பயே ஆரம்பித்து அப்பயே காரில் கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஒரு சின்ன பிரச்சனை அன்றைக்கே தீர்த்து வைக்கணும்னு ஒரு தலைவர் நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் புரட்சி தலைவர் அவர்கள். அந்த வழி வந்த அதிமுக தான் இது. அதனால் அப்படி ஒரு மாற்று தலைவர் வந்தார்னா அரவணைக்கக்கூடிய அளவு இருக்கும். ஒரு கூட்டு பொறுப்பு இருந்து அந்த இயக்கம் காப்பாற்றப்படணும் தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது கோரிக்கை இல்லை இப்படி பண்ணால் சரியாகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த நொடி வரை அந்த தலைமை, அந்த கொடி, அந்த கட்சி அப்படின்றது அவரோட தானே பயணிக்குது. அது எப்படி அப்படி அவர் இருக்கு? அவங்ககிட்ட இன்னும் கூட முடிவு வரல. தேர்தல் கமிஷன் மூலயமா இன்னும் முடிவு தெரில. அதே மாதிரி நம்ம கோர்ட்டு மூலயம் இன்னும் முடிவு நிரந்தர இறுதி தீர்ப்பு வரவே இல்லை. ஆனால் இப்போதைக்கு அவர் இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. கடந்த தேர்தலில் கூட டெம்பரவரியாக தான் கொடுத்தாங்க ரெட்டாவில். அதனால் அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது முடிவு வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக தெரியும். இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது தற்போது இந்த தலைமையை எதிர்க்கக்கூடிய இந்த இயக்கங்கள் ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா, ஆமாம், இந்த நபர்கள் செங்கோட்டையன், அமமுக உள்ளிட்டவர்கள் எல்லாமே தாவேக்காவோடு ஒருங்கிணைவதற்கு முயற்சி செய்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் கண்டிப்பாக அதில் வந்து எதுவாக இருந்தாலும் அரசியலில் வந்தாச்சு, ஜெயிச்சாகணும்ல. ஏதோ ஒரு நம்ம ஒரு பங்களிப்பு மக்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்க சொல்ல ஒரு தலைவர் உருவாக சொல்ல அவரும் வந்து ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா சான்ஸ் லாஸ்ட் மினிட்ல எப்படி வேணால் நடக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரியில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவு தெரியும். அப்போது எப்படி வேணால் கூட்டணி மாறும்போது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கூட அவர் தலைமையில் போனாலும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒருங்கிணைந்த அதிமுக தான். நாங்கள் அந்த சான்ஸே யோசிக்க போகிறதில்ல. அப்படி இது ஒத்து வரலன்னா கண்டிப்பாக இவர் தோக்கடினா ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். அப்போ வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவரே வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்தாருன்னா கூட நாங்கள்லாம் இப்போ எப்படி இருந்தாலும் போனால் நல்லா இருக்குன்னு தான் எங்கள் தொண்டர்கள் நினைக்கிறாங்க. எல்லாருமே நினைக்கிறோம். இந்த கருத்து இப்படி உழவுது என்பதை தாவேக்கா தலைவர் விஜய் அறியாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அவருக்கு தெரியாது இருக்காது. ஏன்னா தினகரன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அமமுக தலைவரோட தினகரன் வந்து எல்லா பேட்டிலையும் கொடுத்துருந்தா இருக்காரு. அவர் தலைமையில் ஒரு அணி அமையும், 4 அணி அமையும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி 4 அணி அமைய சொல்ல அவருக்கு வந்து உண்மையிலே ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இவர் திருமாவளம் வரல, அவர் வரலன்னு அவர் பார்த்துட்ருக்காரு. திருமாவளம் வருவாரா, காங்கிரஸ் வருமானு பார்த்துட்ருக்காரு. அதோட பெரிய கட்சிலாம் வந்து நம்ம இங்கேருந்து அதிமுகவோட பாதி ஓட்டே இங்கே வருதுன்னா அவர் கூட்டணி அமைக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் ஐயாவாகட்டும், நம்ம தினகரன், செங்கோட்டை, இந்த மாதிரி ஒரு டீம்லாம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்தினா அவருக்கு நல்லது தான் நம்ம சொல்ல. இப்போ நீங்கள் அவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த களத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விஜய் அறிந்திருப்பார் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. ஆனால் இது தொடர்பாக அவர் தான் அது சமீட்சையும் உங்களுக்கு இல்லை. அவர் யாரையுமே இதுவரை எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த தலைவர்கிட்டையும் பழகின மாதிரி தெரில.
எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பத்திரிக்கையாளருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவர்கிட்ட நேரடியாக பேசுன மாதிரி தெரில. அவர் வந்து ஒரே ஒருத்தர் ராகுல் கிட்ட ஒண்டி தான் பேசியிருக்காரு. வேறு யாருக்கும் எந்த தலைவர்கிட்டையும் பேசுன மாதிரி எனக்கு எந்த ஒரு எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயை ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துக்கு வச்சிட்டீங்களோ? ரொம்ப பெரிய இடத்துக்கு இல்லை, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு வந்து புரட்சித் தலைவர் எப்படி ஒரு மக்கள்கிட்ட போனால் ஒரு ஜனம் வருமோ, இல்ல, அந்த செல்வாக்கு என்பது இப்போ ரசிகர்கள் தொண்டர்கள் தானே. ஆமா, நீங்க தேர்தலுக்கு பிறகு அது அவர் வாங்கக்கூடிய இருக்கா, வாக்கு சதவீதம் தான் ஆமாம், approved. அது வரைக்கும் நம்ம ஒன்றும் தெரியாது. ஆனால் மக்கள் செல்வாக்குன்றது எப்போவுமே வந்து காசு கொடுக்காத ஒரு கூட்டம் ஆனா வருதா. அதற்கு முன்னதாகவே அவருக்கான அந்த பில்டப் இருக்குல்ல. அதான் ஒரு 4 தேர்தலை சந்தித்து 25-30% வாக்குகளை வாங்கி விட்டது போல அது ஒரு அவர் ஒரு நினைக்க- தோற்றத்தை ஏன் இல்ல, உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 25% இருக்கா, 15% இருக்கா, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பா. இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரை விட 10% ஓட்டு வாங்கினார். இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 8% ஓட்டு வாங்கினார். அவரோட இவர் ஜாஸ்தி இருக்குன்னு தான் எல்லாருமே நம்புகிறாங்க எல்லாமே. அவருக்கு விஜயகாந்துக்கு 10ன்னா இவருக்கு 15 இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்குன்னு தான் எல்லாருமே நம்புகிறாங்க. அது மாதிரி இருக்கும்போது இவர் நம்ம ஒரு 15% ஓட்டு இருக்குதுன்னா அவரை தலைவரை ஏற்றது தப்பு கிடையாது. அவருக்கு வந்து அந்த தகுதி இருக்குது. ஆனால் அந்த தகுதியை வளர்த்துக்கணும்னா அது மைனஸ் ஆகிடும். அவர் வந்து அந்த தகுதியை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலாம் அவர் வந்து எதிர்காலமே அவருக்கு வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றீங்க? அதான் பயன்படுத்தணும். அதான் நான் சொன்ன பாருங்க, ஒரு பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஒரு தலைவராக இருக்குன்னா நம்ம ஒரு மேலே வரணும்னா யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க இந்த சூழ்நிலை பார்க்கணும். கட்சியில் எந்தெந்த கட்சியில் அதிருப்தி இருக்குது, யார் வந்து நமக்கு கூட்டணி செட் ஆவாங்க அப்படின்ற ஒரு அது வந்து பைண்ட் ஆகணும். மெயின் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகணும்னு சொல்லுவாங்க சினிமாவில். அந்த மாதிரி இவரை கூப்பிட்டா நமக்கு நல்லாயிருக்கும், தினகரன் கூப்பிட்டா நல்லாயிருக்கும், ஐயா ஓபிஎஸை கூப்பிட்டா நல்லாயிருக்கும், செங்கோட்டையனையும் அங்கேருந்து உடச்சி தூக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு பண்ணால் தான் இது வந்து கூட்டணியாக செட் பண்ணணும் அவர். அப்போ செட் பண்ணாரு தான் அவருக்கு வந்து தலைவர்ன்ற உருவாக முடியும். அரசியலாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அவன் வேறு கட்சியை வந்து உடச்சா தானே இவருக்கு பலன் கிடைக்கும். எதுவுமே பண்ணாத நான் வந்து அப்படியே இருப்பேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவர் தான் அதை முன்னெடுக்கணும். முன்னெடுக்கிறது ஃபோன் பண்ணி அந்த முன்னெடுக்கக்கூடிய ஒரு தன்மையோட மனநிலையில இருக்காரா விஜய்னு கேக்குறேன். அதுதான் தெரியல. நீங்க ஒண்ணு சொல்றீங்க, இல்லை அதுதான் ஏப்பா இப்படி போனீங்கன்னா நீ வெற்றி அடைய முடியுமான்னு சொல்றீங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அது அவர் உணர்கிறாரா? அவர் உணர்றாரா இல்லையான்னு எனக்கு தெரில. அவர் உண்மையான ஒரு தலைவராக இருந்தால் தானாக வரணும்னு தான் நான் சொல்ல வரேன். இதை நம்ம பேட்டி மூலிமா அவர் தெரிஞ்சினாலும் அதை செயல்படுத்தல் நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நான் ஒரு கவுன்சிலராக ஜெயிக்கணும்னா ஏற்கனவே அப்படி தான். நம்ம ஒரு ஏரியாவில் நான் 2001 கவுன்சிலர் ஜெயிக்கணும்னா நான் தான் அங்கங்கே எங்கெங்கே செல்வாக்கு இருக்குது, யார் இந்த பையனை கூப்பிட்டா ஒரு 100 ஓட்டு வரும், அந்த பையனை தூக்குனா ஒரு 50 ஓட்டு வரும், இந்த லேடிஸை அந்த மகளிர் அணி இவங்கள கூப்பிட்டா எனக்கு ஒரு 100 ஓட்டு வரும். அப்படி தான் நான் எல்லாரையும் கவர் பண்ணி அந்த தேர்தலில் வந்து 2001 திமுக அதிமுக கூட்டணியில் தான் ஜெயித்தேன் நான். அப்படி வந்து இவர் தான் யோசிக்கணும். அதை நான் ஒரு லோக்கல் எலெக்ஷனுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட்டை. இந்த இடத்துல இவரை அந்த தெருவில் இந்த தம்பியை பிடிச்சா 300 ஓட்டு வரணும்னா அந்த தம்பியை நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குவேன். அது மாதிரி ஒரு ஏரியாவில் போனால் அந்த ஏரியாவில் போனால் அந்த மகளிர் அணி ஓட்டு அவங்களால ஒரு 300 ஓட்டு கிடைக்குமா, அந்த மகளிர் அணியை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி என்னை கூட வச்சுக்கணும். இதை தான் அவர் நினைக்கிற மாதிரி தலைவராக உருவாகணும்னா இதை அவர் வந்து நான் சாதாரண ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நான் சாம்பிள் சொல்லியிருக்கேன். இது தலைவனாக வர்றாருன்னா இவர் வந்து ஐயா ஓபிஎஸ் கவர் பண்ணால் தென் மாவட்டத்தில் ஒரு 8-10% ஓட்டு வரும். தினகரனையும் கூப்பிட்டா அது ஒரு 10% ஓட்டு 5% ஓட்டு அது கிடைக்கும். அவன் அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு கணக்கு போட்டு இவரை வந்து அதை செயல்படுத்தணும். அப்படிப்பட்ட மைண்டில் வந்து இவர் தலைவர் தானாக வரணும். இது சொல்லி வர வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த மாதிரி நாங்கள் பேட்டி கொடுக்கறத வச்சு அவர் பார்த்தாருனா கூட வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் இஷ்டம். அது அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து தாவேகா எங்களோடு தான் இருக்குது, அந்த கொடியை பார்த்து பிள்ளையார் சுடி போட்டி விட்டோம் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆர்பி உதயகுமார் வரவேற்கிறார். பக்கத்தில் அவர் வந்து பிள்ளையார் சுடி போட்டார் கல்யாணம் மாதிரி துணை முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை ஒவ்வொரு நாளுமே அவர் அதிமுக வர வேண்டும் பேசுறதை பார்க்குறோம். அதான் புரிஞ்சுக்கலாம். இல்லை அவர் எப்படி புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே அதிமுகவில் இருக்க ஒருங்கிணைந்த அதிமுக, அது ஓபிஎஸ் ஆகட்டும் நம்ம செங்கோட்டையும் எல்லாருமே அதிருப்தி இல்லாத எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்னாலே யாரையும் போய் கூப்பிடணும். அம்மா மாதிரி தனியாக நின்று ஜெயிக்கிறதுக்கான வலிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது. அந்த வலிமையை வந்து இவங்களே கெடுத்துட்டு இப்போ மாற்று கட்சியிலேருந்து யாராவது வந்தால் அந்த புதுசாக கட்சி ஆரம்பித்தா அவனை வச்சு கவர் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு தான் இந்த வேலையை நடத்துகிறார் அவர். உடனே கொடியை பார்த்தா கொடி பறக்குது, எழுச்சியாக அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க, அதை அவர் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும், இளைஞருங்க ஓட்டு கிடைக்கும் அப்படிலாம் பார்த்துட்ருக்காரு. இளைஞருங்க ஓட்டு கிடைக்கணும்னா புரட்சி தலைவர் மாதிரியும் புரட்சி தலைவர் மாதிரியும் நம்ம வேலை செஞ்சாலே இளைஞருங்க தானாக வரும். அந்த ஒரு எண்ணம் கிடையாது இவருக்கு. இவர் எல்லாரையுமே காலி பண்ணிட்டு
இப்போ புதுசாக யாராவது வச்சு நம்ம ஜெயிச்சுட்டு திருப்பி அவரையும் காலி பண்ணிடணும்னு தான் ஒரு மனநிலை இருக்காரு கண்டி. யார் அப்படி இருக்கான்றீங்க? இவர் எடப்பாடி தான். எல்லாரையும் ஏற்கனவே இருக்கிற வந்து தலகத்தரெல்லாம் வெளியே அனுப்பிட்டார். தலகத்தரெல்லாம் வந்து யாரெல்லாம் சரியில்லையோ அவங்கவுங்களாம் அப்படியே ஓரம் கட்டி நம்ம கட்சியை விட்டு அனுப்பிட்டார். ஆனால் இவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்தா அவரை வச்சு அதை கவர் பண்ணலான்னு தான் அந்த எண்ணத்தில் இருக்கார் அவர். அந்த எண்ணம் வந்து ஈடேறாது தான் எங்களோட கணிப்பு. அது ஒரு தேர்தல் உத்தியாக இருக்காதா? அவர் தேர்தல் உத்தியாக இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் தெரியும். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு இல்லை இவர் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இவர் வந்து எப்பவுமே வந்து எல்லாரையும் வந்து காலை பிடிக்கிற வரைக்கும் காலை பிடிப்பார். அதுக்கப்புறம் காலை வருவான்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து கருவேப்பிலை மாதிரி தான் பயன்படுத்த பார்ப்பார். எல்லாரையும் அப்படியே ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் மெஜாரிட்டி இல்லாத டைமில் கூப்பிட்டு மெஜாரிட்டி வாங்கின்னு அவரால் ஆட்சி அமைச்சு 4.5 வருஷம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட்டத்தலைமை சொல்லிட்டு திருப்பி ரெட்டத்தலைமை இல்லைன்னு சொல்லி காலி பண்ணார். அந்த மாதிரி இவரால் வந்து ஒரு பயன்பட்டால் கூட ஒரே மிஞ்சி போனால் 6 மாதத்தில் திருப்பி அவரையும் கருவேப்பிலை மாதிரி தூக்கிட்டு போட்டுருவார். அதை வந்து நம்ம அதை தான் கோடிட்டு காமிக்கிறாரு தினகரன் கூட. இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்து வாய்ப்பே இல்லை, நான் இவரை நம்பி வர முடியாது. இவரை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்காக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்காக கட்சி ஆரம்பிக்கல. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவர் முதல் தேர்தலிலே தமிழக களம் ஒரு புதிய முகத்தை முதலமைச்சர் ஆக்கிவிடும் நம்புறீங்களா? முதலமைச்சர் ஆக்குறாங்களா இல்லையாங்க? நான் சொன்ன பாருங்க, பேரறிஞர் அண்ணாவே ஃபஸ்ட் டைம் வரலையே. அதனால் அது புரட்சித் தலைவர் மட்டும்தான் அந்த விதி விலக்கு. அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம யாரும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆக முடியாது. அது ஆக முடியாத முயற்சி எடுத்தால் தான் ஆக முடியும். அதுக்காக முயற்சி எடுத்தவொடனே முதலமைச்சர் தான் முதலமைச்சர் நினச்சின்னு போனோம். ஆனால் அதில் எது வந்தாலும் ஏற்றுக்கணும். வந்தாலும் சரி வரணும் சரி, அடுத்த லெக்கில் தான் நம்ம பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்பிரிட் இருந்தால் தான் அவருக்கு வயசு இருக்குது. வயசு இருக்கும்போது பயப்பட வேண்டியதில்லை. யாராவது வயசான காலத்தில் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட அவன் பயப்படலாம். ரஜினி கூட வந்ததுனால 70 வயசில் வந்தாருன்னா அவர் பயப்படலாம். அந்த மாதிரி இவர் அப்படி இல்லை, 50 வயசில் தான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு இன்னும் 20 வருஷம் வரைக்கும் உடம்பு நல்லா தான் இருக்க போகுது. அதனால் இந்த காலத்தில் இப்போ வந்து முதலமைச்சர் சொல்லி இறங்கினா தான் அதில் எவ்வளோ ஓட்டு வருது, எவ்வளோ எம்எல்ஏ ஜெயிக்கணும், அதுக்கு அடுத்த யாராவது ஆட்சியை பிடிக்க முடியும் அவருக்கு. இப்போ நம்ம இடைவெளிக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் செய்யணும், அவர் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ தாவேக்கா பற்றி பேசும்போது எல்லாமே வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி உங்களுடைய உரிமை மீட்பு குழு அல்லது நீங்கள் எப்படிலாம் ஓரளவுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, பாராட்டுறீங்க இல்லையா? நீங்கள் எந்த மாதிரி எல்லாருமே இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விபத்து தான். இவங்களை வந்து இவர் விஜய் மேலேயே குற்றம் சாட்டவும் முடியாது, போலீஸ் மேலேயும் குற்றம் சாட்ட முடியாது. இது வந்து மிஸ் ஹேண்ட்லிங் தான் மெயின். பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சரோட பேட்டி கொடுத்துருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்து யாரும் வந்து அந்த கட்சி தொண்டனே யாரும் சாவடின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி விஜய் வந்து அந்த மாதிரி எண்ணத்தோடவும் இல்லை, கூட இருக்கவங்க அது வந்து ஒரு இந்த இடத்துல இவ்வளோ வந்தால் இத்தனை மணி நேரம் நிற்கிறாங்களே அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அவங்க எல்லாருமே வந்து எப்பவுமே நம்ம ஏசிலே இருக்க மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்துட்டானான்னு தெரியல. எல்லா மக்கள் வந்து கூட நின்று பார்த்தா தான் தெரியும். ரொம்ப நேரம் நின்னா யாராக இருந்தாலும் தண்ணி தாக்கம் எடுக்கும், இல்லை மயக்கம். கண்டிப்பாக ஒரு 10 மணி நேரம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக டயர்டாகி விடுவோம். அதில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து, நல்ல ஒரு இப்போ திடகாத்தமாக இருக்கும் தான் நான் இருக்க முடியும். மற்றவங்களால வந்து அதுவும் அந்த ப்ரெஷர் வரும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஜனம் வரும்போது கண்டிப்பாக அந்த டம் பிடிச்சி நிற்க முடியாதாங்க. அந்த டைம் போட்டு ஒரு நல்லா இருக்க உடம்பே ஒரு மணி நேரத்தில் நம்ம போய் நின்னா கூட அந்த டைம் ஒரு டென்ஷன் ஆகிடும். நமக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியானா, அது சின்ன வயசாக இருந்தால் கூட இப்போ நீர் சத்து குறைஞ்சதுன்னா யாராக இருந்தாலும் கேர் ஆகி கண்டிப்பாக விழுந்துடுவாங்க. அது இயல்பான இயற்கையானது தான், அது இயற்கையானது. அதை வந்து இவங்க வந்து அதை எப்படி இவ்வளோ ஜனம் வந்தால் இவ்வளோ கட்டுப்படுத்த முடியாதான்றது கணிக்க தவறிட்டாங்க தான் நான் சொல்ல முடியுமே கண்டி. ஒரு விபத்து இது. அந்த விபத்தில் யார் கணிக்க தவறிட்டாங்கன்னு? கட்சியா அரசா? கட்சியில் இருக்க அண்ணாக்கண்ட தலைவரும் அதை தவறிட்டாங்க. தலைவருக்காவது அந்த மைண்டு வரணும், இல்லை போலீஸ்காரனுக்கு அது வந்துடணும். யாருக்குமே வரல. அது முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேவாது அது நடக்காத இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ நம்ம சிபிஐ வசம் இருக்கு, அதோட முடிவு தான் நம்ம யார் குற்றவாளி அது தெரிய போகுது. அது இருந்தாலும் இப்போ இதன் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் நான் தான் முன்னே குறிப்பிட்டேன், கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களா? இதை நான் எப்படி பார்க்கல? இது வந்து ஒரு யாருமே வந்து ஆனால் இப்போ கூட விஜய் வந்து அவர் மேலே தப்புன்னு யாரும் நினைக்கல. அது வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அதுதான். மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் ரொம்ப குற்றம் சாட்டுறாங்கன்னு மக்கள் வந்து அவர் என்னப்பா பாவம் வந்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை இவர் திருத்தினார்னா இன்னும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். இது வந்து இவரால் தான் நடந்தது, அவரால் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தயாராக இல்லை, மக்களும் தயாராக இல்லை. இருந்தாலும் வந்து இதை கணிக்க தவறிட்டாங்கன்னு தான் நான் என்னோட கருத்து.
இப்போ நான் தான் முன்னுமே கேட்டேன். நீங்க அதிமுக அவரை பெரிதும் வரவேற்கிறது. ஆமாம். உரிமை மீட்பு குழுவும் வந்து நிறைய ஆலோசனைகள், அறிவுரைகள்லாம் வழங்குறீங்க. ஆமாம். விஜய் ரொம்ப பிரம்மாண்டமாக்கி ஒன்றும் அவரு இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் இல்லை, பண்ணணும் இவருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு இல்லை, போயிட்டே இருக்கும்போது இவருக்கு அடுத்த லெவலில் அவருடைய டிமாண்டிங் அதிகமாயிராதா? இல்லை டிமாண்ட் எப்படி அதை நம்ம இல்லை, புரிஞ்சுக்கிறது? நான் என்ன தெரியுமா, டிமாண்ட் அதிகமாகுதோ இல்லையோ, நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பு நடத்த எப்பவுமே வந்து ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க சொல்ல, ஒரு மாஸ் லீடர் வர சொல்ல, அந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி இருக்குன்னா, இப்போ தலைவர் பேரஞ்சு அண்ணா கூட எம்ஜிஆர் முகத்தை காமிச்சா போதும், வேறு யாரும் நீ வேறு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லுவார். அந்த மாதிரி முகத்தை காமிக்கிறது, முகத்தை காமிச்சா ஜனம் வருதுன்னா, இப்போல்லாம் ஜனம் கூட்டு தான் பெரிய வேலை. அரசியல் கட்சி இயக்கத்துக்கே ஒரு பெரிய மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ போட்டால் ஜனம் வரணும். அந்த ஜனம் வந்தால் தான் அந்த ஒரு இயக்கமாக வெற்றி பெறும். அந்த ஜனம் வந்து இவருக்கு உண்மையிலே வருது. அதை பயன்படுத்தி அவரும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். கூட்டம் வந்து வெற்றியை தீர்மானிக்காது, கூட்டணி தான் தீர்மானிக்கும் இல்லை, அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஒரு கூட்டம் வருது. அதை வந்து இவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான லீடருங்கெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் இருக்கார். இந்த மாதிரி அமமுக ஒரு நல்ல ஏற்கனவே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு அவர் கட்சி ஆரம்பி அவர் தனியாக இண்டிபெண்ட் ஜெயிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட அனுபவசாலிலாம் இவர் சேர்த்துன்னு பண்ணாருன்னா இவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தான் நான் சொல்ல இப்போ வரேன். நம்ம களத்தில் பார்க்கும் பொழுது, அதாவது தேமுதிக வந்தபோது கூட பண்ருட்டியார் வந்தார். நிறைய உதாரணங்கள் நம்ம தமிழக அரசியல் களத்தில் பார்க்குறோம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து புசி ஆனந்தாக இருக்கட்டும், அல்லது ஆதவ அர்ஜுனாக இருக்கட்டும், அல்லது அடுத்த கட்ட அவங்களுக்கு எல்லாமே புது புதா அதான் எல்லாமே போன்ற புது புதா எந்த நிர்வாகிகளுமே ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இல்லை, பெரிய அனுபவமின்மை இருக்குது. இல்லை. அதுதான் இந்த சிக்கல்களுக்கு மொத்த காரணம் சொல்றதை அப்படி பார்க்கலாமா? அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. எல்லாருமே அதில் இருக்கவங்க எல்லாருமே ஏதோ புதுசு புதுசாக வந்தவங்கள தான் இவர் 2ஆம் கட்ட தலைவராக உருவாக்க பார்க்குறாரு. யாருமே எக்ஸ்பீரியன்ஸான லீடருங்க யாரும் கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்ல எக்ஸ்பீரியன்ஸான லீடர் இல்லை. ஒரு கட்சியை வந்து எல்லாமே புதுசாக வந்த கட்சி தான், புதுசாக வந்து அரசியலுக்கு வந்திருக்க இப்போ தான் எல்லாம் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்துக்கு ஏற்கனவே சீனியராக இருக்க அரசியலில் வந்து பண்பட்டவங்க இருக்கோன்னாங்க, எங்களை பயன்படுத்திங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ தினகரன் மாதிரியோ ஐயா ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க இவங்களாம் இருக்காங்கன்னா, இவங்கள பயன்படுத்திட்டாருன்னா அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து அவர் எதிர்காலம் வந்து அவங்க வேறு எங்கே இது பண்ணாலும் அவருக்கு ஃபெயிலியர் ஆகும் தான் என்னோட கணிப்பு. நாங்கள் இப்போ நீங்கள் அந்த உரிமை மீட்பு குழு நம்ம பார்க்கும்போது யதார்த்தமாக நான் சொல்கிறேன். இப்போ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அம்மையார் சசிகலாவாக இருக்கட்டும், இவங்க செங்கோட்டையன் பெருசாக பேசவில்லைன்னு வச்சுங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் விட ஒரு படி அல்ல, பலபடி அதிகமாகவே அமமுகவோட தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர் ஒரு இயக்கமாக நடத்தி கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆமாம். அப்போது நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒன்றிணைவும் வாங்கன்னு கூப்பிட்றீங்க, மறுபக்கத்தில் அவர் அடிக்கடி அடிக்கிறாரு. என்ன பண்ணுவார் அவர்? இல்லை, அவர் அடிக்கடினா முதலமைச்சர் தான் சரியில்லை. அதிமுக இயக்கம் நல்ல இயக்கம் தான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் மட்டும்தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் இதே செங்கோட்டையனை மாற்றிட்டு எல்லாருமே வந்து ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். அவங்க அங்கே இருக்க வந்து அண்ணா இப்போ 2ஆம் கட்ட தலைவர் அது ஏற்றுப்பாருன்னு எப்படி நம்புறீங்க? 2ஆம் கட்ட தலைவர் தான் முடிவு பண்ணும். அதிமுக தொண்டன் வந்து விருப்பப்படுறான். தொண்டருங்க தான் வந்து எல்லாருமே முடிவு எடுக்குது. தொண்டரால் தேர்ந்தெடுக்கணும் தான் ஒரு பொதுச்செயலர் நம்ம விதி இருந்தது. அந்த விதியே மாற்றிருக்காரு. அதை தான் வந்து தினகரன் கோடிட்டு காமிக்கிறாரு. ஆகவே தலைமை மாற்றுதுன்னா நீதிமன்றம் அதை ஏற்றுக்குச்சு. இல்லை, நீதிமன்றம் இன்னும் ஏற்றுக்கல. நீங்கள் சொல்ல மாதிரி இன்னும் தீர்ப்பு வரல, இறுதி தீர்ப்பே யாருக்கும் வரல. அது ஏற்றுக்கலாம் சொல்லாதீங்க, இன்னும் வரல. டெம்பரரியாக தான் கொடுத்தாங்க. அந்த இடைக்கால தீர்ப்பு தான், இடைக்கால தீர்ப்பு தான். இன்னும் முடிவான இது வந்து இந்த தேர்தலில் தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் பார்க்கலான்னு சொல்கிறீங்க. ஜனவரிக்கு மேலே நிறைய மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு ஓபிஎஸ் பதிவு செய்து பூகம்பமே வெடிக்கன்னு சொல்லியிருக்காரு அவர். கூட்டணி வந்து பெரிய புயல்லாம் வரும், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி என்னென்ன அந்த டைம் தான் இப்போ அந்த கூட்டணி எப்படி வேணால் மாறுன்னு தான் சொல்ல வரேன். இப்போ நாங்கள் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்தாலும் வரும், அவர் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி நல்ல அணி அமைச்சாலும் அமையும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிடும் செங்கோட்டையன் தலைமையில். அப்படிப்பட்ட மாற்றம்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறோம் நாங்கள். இப்போது திமுகவில் பார்க்கும்போது அந்த கூட்டணி கட்சிகள் ரொம்ப நாளாக அவங்க கம்பேக்டாக இருக்காங்க. இந்த பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக, அதிமுக. ஆமாம், இப்போ யாருமே வரல. இன்னும் தேமுதிக முடிவு எடுக்கல. தேசிய ஜனநாயக கட்சியில் இருக்கிறதா சொல்கிறாங்க, அது இன்னும் தெரியல, உறுதிப்படுத்தல. பாட்டாளி மக்களுக்கு 2 ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தனித்து இருக்குது, இல்லை உரிமை மீட்பு குழு போன்ற இப்படியான கட்சிகளை சேர்த்தா கூட எப்படி இது வெற்றி பெறும் நீங்கள் நம்புறீங்க? இல்லை, மக்கள் வந்து எப்பவுமே முடிவெடுப்பாங்க. மக்கள் வந்து எப்பவுமே ஒரு இயக்கம் வந்து நல்லா ஒரு புதுசாக வந்திருக்காரா, அதுக்கு எல்லாருமே வந்து இப்போ ஏற்கனவே அதிமுக வந்து சரியில்லைன்னு தான் இப்போ வந்து நம்ம வந்து எடப்பாடி தலைமை சரியில்லைன்னு தான் எல்லாம் வெறுப்பில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது புதுசாக ஒரு இயக்கம் வருதுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது அந்த எழுச்சி தானாக உருவாயிடும். எப்பவுமே அப்படி அப்போ தான் எம்ஜிஆர் கூட எப்படி உருவாச்சுன்னா அந்த டைம்
புதுசாக வராரு பார்க்கலான்னு தான் ஒரு உடனே மாற்றத்தை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த இல்லாதலாம் இல்லை. மக்கள் மனசு வச்சுட்டா அது ஒரு நீங்கள் அணி அமைச்சிட்டாலே மக்கள் ஏற்றுப்பாங்க. இப்போ உரிமை அந்த மீட்பு அணி குழு அமைக்கிற கெப்பாசிட்டி தான் நமக்கு தேவை. உங்களுடைய உரிமை மீட்பு குழு களத்துல என்ன பண்ணுது அப்படின்னு நிறைய கேள்விகள் விமர்சனம் முன்வைக்கப்படுது. அமமுக தலைவர் டிடி தினகரனாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது செய்தியாளர் சந்திக்கிறாரு, இல்லை அவர் வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறார், விமர்சனம் பண்றாரு, கருத்து தெரிவிக்கிறாரு. இல்லை அவர் வந்து ஆனா உரிமை மீட்பு குழு எங்க இருக்குது, என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை அவர் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்காருன்னா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சார். எல்லா ஊர்லேயும் போயிட்டு அந்தந்த கட்சிக்காரங்களை பார்த்து ஒருங்கிணைக்கு இப்போ வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. பூத் கமிட்டி ஆளுங்களை பார்த்து அவர் பேசிகிட்டு இருக்கார். ஒரு மாவட்டமாக போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஒரு மாவட்ட நிர்வாகிகளை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான ஒரு மீட்டிங் போட்டு பொதுக்கூட்டம் போட்டால் கூட திருப்பி தலைமையே திட்ட வேண்டியது வரும். திருப்பி அதிமுக திருப்பி நாங்கள் எல்லாரையும் திட்ட வேண்டியது வரும். ஒருங்கிணைக்கணும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எங்களால் வார்த்தை விட்டு திருப்பி எல்லாம் என்றைக்குமே நம்ம தொண்டங்க வந்து எக்ஸ் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நாங்கள் வந்து யாரையும் திட்டாத இருக்கோம் நிறைய. இல்லைனா வந்து தினகரன் மாதிரி நாங்களும் அட்டாக் பண்ண தயாராக தான் இருக்கோம். இருந்தாலும் திருப்பி என்றைக்குமே அதிமுக ஒன்றிணையாத போயிட்டா போகுதுன்னு ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அதிமுக இருக்கக்கூடாது, அதிமுக தோற்கணும் அப்படின்னு சொல்றீங்க. எடப்பாடி தலைமையாக இருந்தால் தோற்றுறோம். நீங்கள் வந்து இதே செங்கோட்டையினோ யாரோ ஒருத்தர் நாங்கள் வந்து ஓபிஎஸ் ஐயா தான் இருக்கணும் இல்லை, யார் வேணாலும் வரட்டாங்க அந்த தலைமைக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை வந்தால் மட்டும்தான் இதை காப்பாற்றப்படுன்னு தான் நாங்கள் எல்லாரும் அது நடந்துரும்னு நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா நடக்கலைன்னா கண்டிப்பாக 2026 அப்புறம் நடக்க தான் போது. நீங்களாம் இருக்க தான் பாரு, நானும் பார்க்க தான் போகிறோம். ஸோ ஒரு கண்டிப்பாக நடக்கும். ஒரு பெரிய திட்டத்தோட தான் உரிமை மீட்பு குழு இயங்கி கொண்டு. ஆமாம், கண்டிப்பாக. நாங்கள் வந்து அதிமுகன்ற இயக்கம் வந்து அழியக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் தலைவர் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வேறு எந்த கட்சியில் போனாலும் அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட போகிறாங்க, ஜெயிச்சுட்டு போக போகிறாரு. கூட இருக்கவங்களுக்கும் 4 பேர் நல்லது பண்ணி கொடுத்துட்டு போக போகிறாரு. ஆனால் அவருக்கு என்ன அது மாதிரி ஒரு அங்கே போய் இங்கே போய் எவ்வளோ பேர் வேறு கட்சி மாறி போய் கூட மந்திரியாக இருக்காங்க நிறைய பேர் அதிமுகலேருந்து போனவங்க. இவருக்கு அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா அதிமுக கட்சி அழிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்னமும் காத்துட்ருக்காரு. ஓபிஎஸ் வந்து அந்த எண்ணத்தோடு தான் காத்துட்ருக்காரு. ஆமாம். இப்போ இந்த நெருக்கடி ஒரு விதத்தில் திமுகவிற்கு பெரும் பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்களே, அப்படி பார்க்கக்கூடாது? அதை திமுக பணம் அது வந்து அதுதான் சொல்கிறாங்க. கட்சி ஒன்றானா ஜெயிக்க முடியாது, அவங்க ஒன்றானா தான் ஜெயிக்க முடியும். அது நம்ம ஒன்றா எல்லாம் கண்டிப்பாக அவங்க திமுக ஈஸியாக வரும். நம்ம யாரும் சாதாரணமாக சின்ன போதிலே நம்ம 4 மாடு இருக்குது, 4 மாடு பிரித்து விட்டாலே ஜெயிக்க முடியாது. நம்ம ஒன்றா இருந்தால் தானே ஜெயிக்க முடியாது. சிங்கம் கதையை நம்ம சின்ன போதிலே படிச்சிருக்குமே. அவன் 4 பேர் பிரிஞ்சிருக்கோம். அப்போ யார் ஜெயிப்பாங்க? அந்த கதையில் வந்த மாதிரி தானே வரும். சின்ன பகுதியில் படித்த கதை தான் நினைவு வருது. அது புரியாதையே இருக்காருன்னா ஒரு தலைவராக அவர். அப்போது கட்சியில் இருக்க 4 பேர் முக்கியமான ஆளுங்க. தினகரன் ஆகட்டும், ஐயா ஓபிஎஸ் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், அந்த மாதிரி முக்கியமான சசிகலா ஆகட்டும், எல்லாருமே இருக்காங்கண்ணா. எல்லாம் ஒருங்கிணைந்து வந்தால் தானே ஜெயிக்க முடியும். இப்போ எல்லாரையும் பிரித்து விட்டா எப்படி அப்போ திமுக வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? பாரதிய ஜனதா கட்சியோட ரோல், அதோட ரோல் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா கூட்டணி தொடர்பாக அமித்ஷா இங்கே கூட்டணி அமைக்கும் போதே அது தொடர்பாக அது கருத்து நான் தெரிவிக்கல. அது உட்கட்சி விவகாரம். அது நான் வந்து தலையிட மாட்டேன்ற மாதிரி தான் பார்த்தோம். ஆனால் பின்னால் இந்த கட்சி இயக்குது சொல்லும் போது அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வந்து ஏற்கனவே வந்து மோடி வந்து பிரதமர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் கடந்த தேர்தல், பார்லமெண்ட் தேர்தல் 2024 நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முழு ஆதரவு கொடுத்து அதுதான் சொல்ல. இப்போ நீங்க ரெட்சன் அம்பிகா பத்தி குறிப்பிடுகிறதே பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியாதா? இல்லை, அதுதான் நீங்க சேர்ந்தாதாங்க வெற்றி பெற முடியும் அப்படின்றது அவங்க உணராமல் இருப்பாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த டைம் வந்து நாங்கள் எல்லாமே மோடி வந்து அதே மோடி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு வருங்கால பிரதமர் மோடி தான் சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு கைட்டி விட்டு போயிட்டாரு. ஆனால் நாங்கள் தான் மோடிக்காகவே நம்ம இந்த வாட்டி ஜெயிக்கணுன்றதுக்காக 18% ஓட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களாலேயும் தினகரன் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் 18% ஓட்டு வாங்கி காமிச்சிருக்கோம். ஒரு நல்ல ஒரு 7 தொகுதி அதிமுக டெபாசிட் போயிருக்குன்னா அது நாங்களாம் வந்து இங்கே வந்து இந்த அணியில் சேர்ந்ததுனால தான் அது நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து பாஜக உணருதா? நீங்கள் எதிர்பார்த்த இலக்கம் காட்ட மறுக்கிறது. அதுதான் அந்த உணரலன்னு தான் இப்போ நாங்கள் வந்து வருத்தத்தில் இருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அப்படி நாங்கள் காப்பாற்றி அதிமுக வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே அதிமுகவே டெபாசிட் போக வச்சுட்டு தேசிய ஜன கூட்டணியை நம்ம அடுத்த லெவலுக்கு பிரதமராக வரணுன்றதுக்காக கூட்டணி வச்சு நம்ம ஒரு நிரூபிச்சிருக்கோம். எவ்வளோ தேர்தலில் பார்த்தீங்கன்னா தினகரன் அங்கே தேனியில் ஜெயிச்சு ஒரு ரெண்டாவது இடம் வந்துடுறாரு. அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் 3 லட்சம் ஓட்டு அங்கேயும் 2வது இடம் வந்தார். அப்படிப்பட்ட எல்லா தேர்தலையும் நம்ம அதிமுக இது வரைக்கும் வரலாறுலேயே
டெபாசிட் போனது வரலாறு ஒரு தேர்தலில் வேணால் டெபாசிட் ஒரே ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் மட்டும்தான் டெபாசிட் போன வரலாறு அப்போ இருக்குது அதிமுக. ஆனால் 7 தொகுதி பார்லமெண்ட் தொகுதியில் இது வரைக்கும் அரசியல் வரலாற்றுலேயே அதிமுக இயக்கம் ஆரம்பித்த வரலாற்றுலேயே 7 தொகுதி நம்ம டெபாசிட் போனது இப்போ தான் முதல் முறை. அதை கூட புரிஞ்சிக்காதே வந்து நம்ம வந்து இன்னும் எடப்பாடி இருக்கார். இதே பிஜேபியில் இருக்க தலைவருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓட்டு எதனால் வாங்கணும். தென் மாவட்டத்தில் இவ்வளோ ஓட்டு வந்ததுன்னா ஐயா ஓபிஎஸ்ஸால் தான் வந்திருக்கு, ஐயா தினகரனால் தான் வந்திருக்குன்னு அவங்க தெரிஞ்சிக்கணும். அது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அதனால் நாங்கள் வந்து இந்த எங்களோட பங்களிப்பு வந்து இனிமேல் தெரியணும் தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். அந்த உணர்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் உணர வேண்டிய காலம் கண்டிப்பாக இந்த தேர்தலில் அவங்க அனுபவிப்பாங்க. ஒரு வாதத்திற்காக உரிமை மீட்பு குழுவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வாதத்திற்காக வேறு எந்தெந்த கட்சிலாம் இனியும் அந்தந்த கட்சி அதிமுக திமுகவோடு ஐக்கியமாகி விட்டது, வேறு எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க தாவேகாவோடு? நாங்கள் போனால் கண்டிப்பாக வந்து எப்படியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு 2 அணி இருக்குது. ஒரு அணி தான் அதிமுக கூட்டணியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அணியை வந்து ஒன்று திமுகவுக்கு போனாலும் கூட்டணி கம்மியாக தான் கொடுப்பாங்க சீட்டு. இங்கே வந்தால் தான் கொஞ்சம் சீட் ஜாஸ்தி வாங்க முடியும். அப்படி வரும்போது கண்டிப்பாக ஒரு அணி அமைஞ்சதுன்னா நிறைய அணி மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ வந்து ராமதாஸ் அணியில் வந்து யார் அது அன்புமணி வராரா இல்லை ஐயா ராமதாஸ் வராங்களோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. அப்படி பார்த்தோன்னா இதுவும் கூட்டணி பலம் பெறும். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. 2 பேரும் ஒரே இடத்துல போய் நிற்க முடியாதுல்ல. கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேமுதிக வந்து அவங்க வந்து போன வாட்டியே துரோகம் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியும். போன வாட்டி வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து எம்பி தேர்தலில் எம்பி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டு என்ன டேட்டா போட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எப்போ வேணால் கொடுப்பேன்ற மாதிரிலாம் சொன்னார். அப்படிப்பட்ட இடத்துல இருக்குதானா அவங்களுக்கு தான் அசிங்கம். அவங்களும் வந்தால் நல்லாயிருக்கும். கேப்டன் ஆனால் இருந்தாலும் அவங்க இங்கே வராங்களா எங்கே வரான்னு தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்தால் நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் ஒரு அணி அமைச்சுன்னா ஒரு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் தேர்தல் வந்து எல்லாமே ஒரு ஜனவரி தான் தெரியும். விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும். பார்த்துக்கலாம். நம்ம என்ன முடிவு வந்தாலும் நாங்கள் அந்த சமயம் தான் தெரியும் எல்லாமே. விஜயோட செயல்பாடாக இருக்கட்டும் அல்லது விஜயோட நடவடிக்கைக்கு தான் அதை சுற்றி தான் கண்டிப்பாக இப்போ நகரம்னு சொல்கிறீங்க. இப்போ கண்டிப்பாக வந்து விஜய் தான் ஒரு இந்த டைமில் வந்து கேம் சேஞ்சராக இருப்பார். அவர் வந்து முடிவு எடுக்கிறத பொறுத்து தான் எல்லாமே அரசியல் மாற்றமே மாறப்போகுது. அதை அவர் வந்து அதை உணர்ந்து அவர் தலைமையில் பண்ணார்னா எதிர்காலம் பெரிய லெவலில் இருக்குது அவருக்கு. இல்லைனா அவர் எதிர்காலம் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப கஷ்டமான எதிர்காலம் தான். அது இந்த டைமில் அவர் கரெக்டாக வந்து முடிவு எடுத்தார்னா அவருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது. என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். சிறந்த எதிர்காலம்ன்றது தனித்திருக்கணும்னு சொல்கிறீங்க. அதிமுகவோட ஒரு அணி சேர்ந்தால் அவர் மேலுக்கான அவர் தலைமையில் நம்பகத்தன்மை போயிருமா? நம்பகத்தன்மையில் கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லிட்டு இதே அதிமுக கூட்டணி வச்சார்னா அவரோட சாப்டரே க்ளோஸ். இல்லை பிஜேபி கொள்கை எதிரி தான், அதிமுகவோட தான் கூட்டணி வச்சுன்னு சொன்னார். அது எப்படி பண்ணாலும் அன்றைக்கி தாங்க மீட்டிங்கில் அவர் அந்த மீட்டிங்லேயே சொன்னார், மறைமுகமாக கூட கூட்டணி வச்சா கூட நான் யாரும் கிட்டே சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ திமுக கூட மறைமுக கூட்டணி திமுகன்னு தானே சொல்லிட்டாரு பிஜேபியை. காங்கிரஸ் கூட தான் திமுக இருக்குது. மறைமுக கூட்டணியை வச்சுன்னு ஏமாற்றிட்டு இருக்காருன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ மறைமுக கூட்டணியாக இருக்கிறவரையே நீ திட்டுற, அப்போ நேரடி கூட்டணியில் போய் சேர்ந்தனா உனக்கு அசிங்கமாக இருக்காதா? அதனோட அவருக்கு வந்து அதோட வந்து எந்த மூஞ்சி வச்சு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியும்? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி. மறைமுக கூட்டணி கூட யார் வச்சுருந்தாலும் நான் வைக்க மாட்டேன், நான் மறைமுக யாரோ கூட்டணி வச்சா கூட நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இருக்க சொல்ல இவர் போயிட்டு வந்து அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா அதோட வந்து அவர் தற்கொலைக்கு நம்ம தினகரன் சொன்ன மாதிரி தான் தற்கொலைக்கு தான் போன தற்கொலைக்கான சமம் தான் அது. அதோட ஒரு சாதாரண அரசியல் தற்கொலை தான் சொல்லலாம். அதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி தொடர்பாக நிறையா கருத்து விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் வாய்ப்பே இல்லை, இந்த கூட்டணி தான் தொடரும் அப்படின்னு அந்த தரப்புலேருந்து தொடர் விளக்கம் சொல்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட கூட்டணி தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒரு சீட்டு விழுந்தால் அடுத்தடுத்து எல்லா சீட்டுகளும் விழுந்து விடும் அப்படின்னும் நிறையா அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறத பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபி இருக்க வரைக்கும் அவர் அதிமுக கூட்டணிக்கு போக முடியாது. வேல்முருகன் அங்கே திமுக தான் இருந்தாகணும் அவர் தலையெடுத்து. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணி எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் வெளியே வர மாதிரி தெரில, யாரும் உடையிற மாதிரியும் தெரில. என்ன காரணம்? எப்படி நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஒன்று பிஜேபி வந்து அவ்வளோ பலமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். பிஜேபி வந்து அதிமுக கூட்டணிக்கு இதெல்லாம் அங்கே வந்து யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால் இப்போ முடிவெடுக்க மாட்டாங்க. விஜய் வந்து இப்போ நாங்கள் எல்லாமே ஒன்றா சேர்றது சொல்ல விஜயில் வேணால் 1-2 வந்து சேரலாம், அந்த வாய்ப்பு இருக்குது.
நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே கூட்டணி விஜய் வந்து அவர் தலைமையில் ஒரு அணி கட்டமைச்சாருன்னா தினகரன் ஐயா ஓபிஎஸ் எல்லாம், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டோ யாராவது வந்து வேறு யாரும் வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேல்முருகன் இவ்வளோ விஜயை பற்றி ரொம்ப திட்டினதுனால விஜய் பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் திமுக தான் இருந்தாகணும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அவர் சீமான்கிட்ட போகலாம். இது 2 தான் அவருக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று திமுக இல்லை சீமான். இந்த 2த்தில் வேணால் அவருக்கு வாய்ப்பு இருக்காண்டி வேறு எங்கேயும் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மீண்டும் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், தமிழக உங்களுடைய உரிமை மீட்பு குழு எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, மாறாக அதிமுகவுடன் அணி சேர்ந்து விட்டார்கள் அப்படின்ற இடத்துல நீங்கள் எதை எப்படி புரிஞ்சு அந்த டைம் முடிவு எடுப்போம். அப்போ கண்டிப்பாக அந்த டைம் வந்து ஒரு பெரிய அது யாரும் நினச்சி பார்க்க முடியாத முடிவு கூட இருக்கும். நம்ம அந்த டைம் வந்து நம்ம எல்லாம் எதுவாக இருந்தாலும் வந்து விஜய் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு முடிவு எடுத்துட்ட பிறகு நாங்கள் வேறு எதனா நாங்களும் வந்து ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுப்போம்ல. அப்போது அந்த முடிவு அப்புறம் தானே சொல்ல முடியும். இப்போது இந்த கூட்டணி கணக்கு வழக்குகள், தாவேகாவோட வருகை, இதெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம் எல்லா மேடைகளிலுமே. இந்த விஷயங்கள் கூட்டணி கணக்கு வழக்குகள் மட்டும்தான் 26 சட்டமன்றத்தில் பேசு பொருளாக இருக்குமா? இந்த 5 ஆண்டு மக்களோட எதிர்பார்ப்பு, இவங்க என்ன செஞ்சாங்க, செய்ய தவறியது, அதுதான் தேர்தல் வாக்குறுதிகள், இது எதுவுமே பேசு பொருளாக இருக்காதா? அதெல்லாம் பேசு பொருளாக இருக்க தான் போகுது. 4 பேர் அணி அமைச்சதுக்கு அப்புறம் தானே அதெல்லாம் பேச முடியும். ஒரு அணி அமைஞ்சதுன்னா வந்து எதிர்கட்சியை பேசி தானே ஆகணும். எது செய்யலை, எது செஞ்சாங்க, எது செய்யலைன்றது நம்ம அணி அமைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பிக்சர் கிளியராக வந்து 4 அணி சார்பாகவும் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போது திமுகவை எல்லாருமே குற்றம் சாட்டி பேச தான் போகிறாங்க. எல்லாம் குற்றம் சாட்ட போகிறது சாட்டை யாரும் குறை சொல்லாத யாரும் ஓட்டு கேட்க முடியாது. யார் என்ன செஞ்சாங்க, ஆளுங்கட்சி என்ன தவறு செய்யுதுன்னு சுட்டி காமிக்காத யாரும் ஓட்டு வாங்க முடியாது. அப்போ முதல்ல அணி அமைக்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது அணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட போய் கேட்க முடியும். நாங்கள் அணி ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இவர் தான் எங்கள் தலைமை, இவர் தான் வந்து முதலமைச்சர், நான் கேண்டிடேட் நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படி இவரை வந்து நம்ம வந்து நாங்கள் இப்போ நாங்கள்லாம் டீமாக இருக்கோன்னு சொன்னால் தான் மக்கள் அந்த ஏற்றுக்கிற முடிவு வந்து அவங்க அப்போ தான் முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணாதே நம்ம இதை எத்தவனே திட்ட முடியாது. இப்போ அப்படி ஒரு பார்வை தான் இருக்குன்னு சொல்லி. ஆமாம், 4 அணி அமைஞ்சால் தான் இது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான தேர்தல் இந்த வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். 4 அணிகள், 4 அணி கண்டிப்பாக வந்து சீமான் தலைமையில் ஒரு அணி இருக்குது. அவரும் வந்து ஒரு தேர்தலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வாக்கு அதிகரித்து கொண்டு வர்றாரு. அவரும் வந்து வாக்கு உயர்ந்து தான் போகிறாரு. அவர் ஒரு தனி ஸ்டைலில் போயிட்டுருக்காரு. அவர் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட கூட்டணி யாரும் சேர்க்க மாட்டேன், 117 பெண்கள் 117 ஆண்கள்ன்ற மாதிரி அவர் கிளியராக போயிட்டுருக்காரு. அதனால் அது வந்து யாரும் இப்போ போய் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுகவில் வந்து ஒருங்கி நிற்கிறேன்னா அவர்கிட்டையும் யாரும் வந்து சேர மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. பிஜேபி கொஞ்சம் கூட வரலாம் வச்சுன்னு தான் பண்ண முடியும். இதே விஜய் வந்து பக்குவமாக பண்ணி அவர் தலைமையில் பண்ணாருன்னா இந்த டைம் அவர் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய அணியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க கூட்டணிக்கு. திமுகலேருந்து கண்டிப்பாக வருவாங்க இங்கே. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குது. எங்கள் சார்பாகவும் கண்டிப்பாக விஜய்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை அவர் பயன்படுத்தாருன்னா அவர் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு தான் இப்போவும் நான் லாஸ்ட்டாக கூட உங்களுக்கு சொல்ல வர கருத்து. அவர் அதை முடிவு எடுத்து பண்ணாருன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் அவர் இருக்குது. அதை பயன்படுத்தலைன்னா என்றைக்குமே அவர் பயன்படுத்த முடியாதே போயிட்டு தான் நான் நினைக்கிறது. ஆனால் 26 எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு 26 சட்டமன்ற தேர்தலில் நிறையா விஷயங்கள் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்லாம் நிறையா ஆர்வமாக பேசப்படுது. இந்த பக்கத்தில் பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும், அந்த பக்கத்தில் திமுக வந்து மற்ற கட்சியை காலி பண்ணிடும் அப்படின்னு 26 சட்டமன்ற தேர்தல் ஒரு வித அச்ச உணர்வை உருவாக்குறதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? எல்லாமே வந்து அவங்கவுங்க அணி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலே மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. மக்கள் வந்து யாரையும் வந்து கேப்சர் பண்ண முடியாது. மக்கள் முடிவு பண்ணால் கூட்டணி ஆட்சியான சகாப்தத்தை நோக்கி ஆனால் போயிட்டுருக்குன்னு வேண்டி தெரியுது. கூட்டணி இல்லாத யாரும் ஜெயிக்க முடியாதுன்றது நிதர்சன உண்மை. கூட்டணி என்பது வேறு, கூட்டணி ஆட்சி என்பது வேறு. இப்போ கூட்டணி ஆட்சி நோக்கி நகருன்றீங்களா? இல்லை, கண்டிப்பாக இது வந்து 4 முனைய போட்டியாக வரும்போது கூட்டணி மந்திரி சபை இருந்தால் தான் இனிமேல் தப்பிக்க முடியுன்ற நிலைமை இந்தியா ஃபுல்லாக வந்துச்சு. நிறைய ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் கண்டிராது தானே. ஆமாம், தமிழகத்தில் அப்படி பார்க்கல. இல்லை, தமிழகத்தில் வந்து ஏற்கனவே வந்து இவர் இருக்க சொல்ல நம்ம கலைஞர் வந்து 96 மைனாரிட்டி அப்பயே வந்து கூட்டணி ஆக வேண்டியது. அப்போ வந்து அப்போவே அந்த வாய்ப்பை நழுவிட்டாங்க கூட்டணி கட்சி. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவர் ஆதரவு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. இல்லை, அப்பயே கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும். அந்த டைமே வந்து அது வந்து யாரும். ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக பேசும்போது எல்லாமே தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் உண்டு. எப்படி அது வந்து சும்மா வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க, மக்கள் வந்து விரும்பினாங்கன்னா வந்து யார் ஜெயிக்க வைக்கிறத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. கூட்டணி வந்து யார் செல்வாக்கை பொறுத்து தான் அது அமைய போகுது. மக்கள் வந்து கூட்டணி ஆட்சினா யாரும் வந்து அமையாதெல்லாம் சொல்ல மாட்டாங்க.
அது நல்லா ஆட்சி நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பாங்க மக்களை கண்டு. இது எந்த ஆட்சி வேணாம் அந்த ஆட்சி மெஜாரிட்டி வந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க. கூட்டணியில் ஆட்சி வந்தாலும் யாரோ ஒருத்தர் இருக்காங்களா 5 வருஷம் நிம்மதியாக திருப்பி 5 வருஷம் மக்கள் வரி பணம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மக்கள். அதனால் திருப்பி அது பாட்டு ஓடின்னு தான் இருக்கும். ஒன்றும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ மக்கள் தீர்ப்பு விரும்புவாங்க. மகேஷின் தீர்ப்பு. மக்கள் பொறுத்த வரைக்கும் எதுவாக தான் ஏற்றுப்பாங்க. நம்மளா சொல்கிறது இந்த மாதிரி வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள் ஏற்றுக்க மாட்டான்னு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வந்து எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் செல்வாக்கு ஒரு ஏரியாவில் இருக்குதுன்னா அந்த செல்வாக்கில் ஜெயிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி ஆட்சி தானே வரும். கண்டிப்பாண்ணே. மக்கள் முடிவு தான் பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு தான் மகேஷின் தீர்ப்பு. கண்டிப்பாக மக்கள் முடிவு எடுத்தாங்கன்னா என்ன வேணால் நடக்கும். கூட்டணி ஆட்சியாக வந்தாலும் அது எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாட்டி வேணால் கூட்டணி ஆட்சி வேணாம் சொல்லலாம். இல்லை எப்பவுமே இனிமேல் கூட்டணி ஆட்சியாக இருக்கட்டும், அப்போ தான் செக் அண்ட் பேலன்ஸு நல்லா இருக்கும், இவங்க ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு கூட மனநிலை மாறலாம். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே கூட்டணி ஆட்சி தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதே மோடி கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி மந்திரி சபை தான் அமைச்சிருக்காரு, தனி மெஜாரிட்டி அமைக்கல. சிறு கட்சிகளுக்கும் அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல. ஏற்கனவே நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு 2 பேர் இல்லைன்னா அவர் ஆட்சியை கவுந்துரும். கூட்டணி ஆட்சி நல்லாவா இல்லாத இருக்குது. அந்த தலைவரை பொறுத்து தான் இருக்குது. கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், ஆனால் லீட் பண்ணுற தலைவர் வந்து நல்ல தலைவராக இருந்தால் அந்த வந்து கூட்டணி ஆட்சி சிறப்பாக இருக்கும். நல்லதுண்ணே. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.